இப்போ வந்துட்டு முருகன் வழிபாடு பண்ணுறவங்க அறுபடை வீடுகளில் எந்த இடத்துக்கு போய் போய் வழிபாடு பண்ணால் குடும்ப பிரச்சனைகள் தீரும்? இல்லை, முருகன் இருக்கும் இடமெல்லாம் நம்மளுக்கு எப்பயுமே நல்லது தான். இதில் சொத்து சார்ந்த பிரச்சனை அப்படின்னா நான் நிறைய விஷயம் சொல்லுவேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எங்களுக்கு ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கேன், ஆனால் வீடு கட்டவே முடியல, ஏதாவது கோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்து குறையான வீட்டில் இருந்துட்டு இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கால பண்ண முடியாது, வேறு வீட்டுக்கு போக முடியாது. அப்போ நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, திருச்செந்தூர் சுப்பிரமணியரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். சுப்பிரமணியரை போய் வழிபாடு பண்ணிவிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் காரியத்தை பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பாக நடக்கும். ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அவர்கிட்ட நன்றி சொல்ல போகணும். நிறைய பேர் நன்றி சொல்ல போகிறதில்ல, நன்றி சொல்லணும். அதே போல் முருகன் கோவிலுக்கு நீங்கள் போகிறேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது எக்காரணத்து கூட எப்படியாவது போயிட்டு வந்துடணும். போகலை அப்படின்னா சுவாமி எதிர்பார்த்துட்டு இருப்பார், நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்ப்பார். எல்லா தெய்வங்களும் அப்படி தான். அது முருகன் அதிகமாக எதிர்பார்ப்பார். அவருடைய பக்தர்களை என்ன பார்க்க வரலன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பார். ஆனால் போகிறேன்னு முடிவு எடுத்துட்டா கண்டிப்பாக முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. இன்றைக்கிலாம் ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ கழித்து போயிட்டு வந்துடுங்க.